Hello friends, இந்த வீடியோ நம்ம Digitek அப்படிங்கற கம்பெனியோட ஒரு ரொம்ப போர்ட்டபிளான ஒரு லைட் இது பாத்தீங்கன்னா D40 இது வந்து ஒரு 40 வாட்ஸ் லைட் பை கலர். இந்த லைட் பார்த்தா உங்களுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு USB-C போர்ட் கொடுத்திருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பை கலர். இது வந்து RGB கிடையாது, பை கலர் இது. சோ நான் என்ன பண்ணேன்னா குயிக்கா வந்து இந்த லைட்டோட க்ளோஸ் அப் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. So இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Digitekoட D40 அப்படிங்கிற இந்த LED லைட்டு இது வந்து பார்த்தா ஃப்ரண்ட், இது பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ரியர் சைடில் பார்த்தா உங்களுக்கு இந்த ஃபேன் தெரியும். ஸோ கூலிங், அதாவது லைட் வந்து ஹீட் ஆகாமல் இருக்க அந்த ஒரு ஃபேனு. இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வந்து ஆன் ஆஃப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சைடு வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டனு, இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஆன் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், லாங் ப்ரெஸ் பண்ணால் லைட் வந்து ஆன் ஆகிடும். இண்டிகேட்டரும் காட்டுது எவ்வளோ தூரம் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இது வந்து கலர் டெம்பரேச்சர் சேஞ்சு, இது வந்து பிரைட்னஸ், இது வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல். பிரைட்னஸ் வந்து அப்படியே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைட்டு தான். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்களுக்கு அதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 LED யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 ஒயிட்டு 100 எல்லோ. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பை கலர் அப்படிங்கும்போது இது பார்த்தா 2700 கெல்வின்லேருந்து 6500 கெல்வின். இது வந்து மேக்னெட்ஸிங்க. ஸோ இந்த டிஃப்யூஷன் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்படி வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு லைட்டு தான். இந்த இடத்துல பார்த்தா USB-C, இது வந்து சார்ஜிங்க்கு ரொம்ப ஈஸி தான். ரொம்ப வந்து சின்ன லைட் தான். நீங்கள் உங்கள் FX-3 வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வந்து அது மேலே வந்து இந்த ஹார்ட் ஷூலேயே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாம். அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து சீட்டான எல்லாமே இப்போ ஆக்சுவலாக வந்து ட்ரெண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஒயிட் கலர் தான். ஸோ அதனால தான் நிறைய கம்பெனிஸில் பார்த்தா இந்த ஒயிட் கலர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணது பார்த்தா நிறைய இந்த ட்ரெண்ட் இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் தான். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு USB-C கேபிள். இந்த லைட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் ரெகுலர் அடாப்டர் USB-C இன்ஸ்டாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து லைட் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லைட்டோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட அவுட்புட் பார்க்குறீங்க. இது வந்து ரொம்ப லோ அவுட்புட்டில் வச்சுருக்கேன். இன்னும் வந்து ரொம்ப ஃபுல் அவுட்புட்டில் வச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக ப்ளீச்சாக இருக்கணும். நேரத்துக்கு ஓரளவுக்கு வந்து மேனேஜபிள் பார்த்தா ஒரு 50%. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபில் லைட்டாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு FX-3 வச்சு ஷூட் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு எனக்கு வந்து அந்த லைட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வார்மு, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒயிட்டு கலர் டெம்பரேச்சர் ஷிஃப்ட்டு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஹைட் அப்படி கொஞ்சம் ஹைட்டில் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் வந்து ஷேடோஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக ஃபாலோ ஆகும். உங்களுக்கு ரொம்ப லோவில் போனீங்கன்னா கோஸ்ட் ஸ்டேட் மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த லைட்டோட ஒரு என்ன சொல்கிறது, இந்த அவுட்புட்டு. சாஃப்டாக தான் இருக்குது லைட், ரொம்ப ஹார்ஷெல்லாம் கிடையாது. லைட்டோட சாஃப்ட்னஸ் ஹார்ஷ்னஸ் வந்து சும்மா உங்கள் ஸ்கின்னில் வந்து அந்த லைட் எப்படி படுதுன்னு பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லைட் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ஸ் ரொம்ப அதிகமாக தெரியும். லைட்டு சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து பார்க்குறக்கே வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு லைட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம Digitek அப்படிங்கிற கம்பெனியோட இந்த D40 அப்படிங்கிற இந்த ஒரு மினி LED லைட் பார்த்தோம். ரொம்ப போர்ட்டபிளான LED லைட்டு, ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு LED லைட்டு. ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து இது MRP வந்து பார்த்தா ஒரு 5000 rupees போட்டிருக்காங்க. பட் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்ச செல்லிங் ப்ரைஸ் வரணும் ஒரு 3000 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பர்ச்சேஸ் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி பில் அண்ட் வாரண்டியோட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது பில் அண்ட் வாரண்ட்டி இல்லாமல் வந்து பர்ச்சேஸே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எலக்ட்ரானிக் அப்படிங்கும்போது நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து அப்போ தான் வந்து நம்ம சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தென் பை.